வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இந்த வாரம் தமிழில் எல்ஐகே, மனிதன் தெய்வமாகலாம், டிஎன் 2026, அப்புறம் மல்டி லாங்குவலா டெக்காய்ட் அப்படிங்கிற படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்ஐகேயை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சீமான், ரங்கராஜ் பாண்டே என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. இவங்கெல்லாம் நடித்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற எல்ஐகே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விக்னேஷ் சிவன் கடைசியாக 2022 காத்துவாக்கில் 2 காதல் படம் ரிலீஸ் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து எல்ஐகே ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 4 வருஷம் ஒரு படத்தை செஞ்சாரன்னா இல்லை, நடுவில் வந்து அஜித் படத்துக்கு ஒப்பந்தமாகி அதுக்கப்புறமா அந்த படத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டோரி சொல்லி போன வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ அந்த படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகி ஒரு 4 மாதம் டிலே ஆகி இப்போ ஒரு வழியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு படத்தை நம்ம 2 விதமாக பார்ப்போம். ஒன்று, படத்தோட கதை என்ன, அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து 2040 நடக்குது. அப்போ வந்து எஸ் சூர்யா ஒரு ஆப்பை வந்து விட்டுருக்காரு. அந்த ஆப் என்னன்னா, ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்ஐகேன்னு ஒரு ஆப். அந்த ஆப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட எல்லா விதமான நடவடிக்கையும் அதில் வந்து கண்காணிக்கப்படும். நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க 2 பேருக்குமான கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது முழுக்க உங்களை வந்து செக் பண்ணி அது சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து எஸ் சூர்யா வந்து வச்சுருக்காரு. அந்த ஆப்பை வந்து எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்க மட்டும் அதை செய்யலை. அது என்னன்னா, பசுமை உலகங்கிற இடம். அந்த இடத்த வந்து சீமான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சீமானோட சன்னு தான் நம்ம பிஆர். அவர் வந்து இந்த எல்ஐகே ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ ஏஐ வாய்ஸு கூகுளில் போனோம்னா அந்த மேப்லலாம் ஒரு வாய்ஸ், ஒரு லேடியோட வாய்ஸ் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி எல்ஐகேவோட மொத்த ஆப்புக்கான எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குற அந்த வாய்ஸை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு. சீமான் ஏன் அந்த இடத்த அப்படி ரன் பண்ணுறாருன்னா, சீமானோட பொண்ணு வந்து சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகி அதனால் அவங்க இறந்து போகிறாங்க. அதனால் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோயினை மீட் பண்ண உடனே அவருக்கு லவ் வந்துடுது. ஆனால் ஹீரோயின் எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த சோசியல் மீடியாவுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிருக்கிற ஒரு ஆள். இவங்க சோசியல் மீடியாவுக்கு வந்தால் தான் ஹீரோயினை அவரால் பார்க்க முடியுங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவர் ஒரு ஃபோனை வாங்கி சோசியல் மீடியாவுக்குள்ளே வராரு. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு ஃபோனை வாங்கி அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்து ஹீரோயினோட காதல் வயப்படுறாரு. அதுக்கப்புறம் சூர்யா வந்து லவ் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அந்த ஆப்பில் அப்டேட்டாக கொண்டு வராரு. அப்படி அப்டேட்டாக கொண்டு வரும்போது அந்த லவ் ஸ்கோர் வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து ஹீரோவுக்கும் அந்த ஆப்பை கண்டுபிடிச்ச எஸ் சூர்யாவுக்குமான ஒரு சேலஞ்சாக அது வந்து நிற்கிது. இது வந்து மனித உணர்வுகளை வந்து ஒரு ஆப் எந்த அளவுக்கு சரியாக சொல்லிட முடியும், இந்த ஆப்பு பொய் அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ் சூர்யாவுக்கு சவால் விட்டு என்னோட காதலில் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அவர் அந்த காதலில் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் ஹீரோயினா பிரதீப்பும் கீர்த்தியும் நடிச்சிருக்காங்க. சீமான், கௌரி, எஸ் சூர்யா, ஒரு 50 சோசியல் மீடியா பிரபலங்கள் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை கரெக்டாக சரியாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லிடலாம். அதுலேயும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சீமான் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பொறுப்புள்ள அப்பாவாக அருமையாக நடிச்சிருக்காரு. வழக்கமாக தமிழ் சினிமாவில் சரியான சுத்த தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன், தாங்கள் சுகமா, இந்த மாதிரி தான் டைலாக் வச்சுருப்பாங்க. ஆனால் சீமான் வந்து படம் முழுக்கவே சுத்த தமிழில் தான் பேசுகிறாரு. ஆனால் நமக்கு அது வந்து ஒரு அந்நியமாவோ அல்லது ஒரு காமெடியாவோ அது தெரியல. ரொம்ப இயல்பாக ஒரு மனுஷன் தமிழில் பேசியிருக்க மாதிரி தான் வருது. அதனால் அது அவர் பாராட்டுக்குரிய விதத்தில் நடிச்சிருக்காரு. எஸ் சூர்யா உங்களுக்கே தெரியும், எஸ் சூர்யாவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அடித்து தூள் கிளப்பிடுவார் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் எனக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக கொடுத்த மாதிரி தெரியல. கதை வந்து பிரதீப்புக்கும் எஸ் சூர்யாவுக்கும் இடையில தான் நடந்தாலுமே எஸ் சூர்யாவுக்கான ரொம்ப வெயிட்டான கேரக்டர் இல்லை. ஹீரோயின் அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா அடிக்டாக நடக்கிறாங்க. அவங்க கொடுத்த கேரக்டரை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுது. அது என்னன்னா, சோசியல் மீடியா அடிக்ஷனு. நம்ம வந்து எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஊறி போயிருக்கிறோம், நம்ம எல்லா பர்சனலுங்கிறதே இல்லாமல் மொத்தத்தையும் சோசியல் மீடியாவிலே போய் எல்லாம் கொட்டி வச்சிடறோம் அப்படிங்கிறத ரொம்ப எடுத்து சொல்லி, அது ஒரு சோசியல் மீடியா மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி உறவுகள்லாம் முக்கியம், உணர்வுகள் வந்து சோசியல் மீடியாவில் மட்டுமே கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படம் பேச வருது. அதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். படத்துக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எடுத்த விதம் வந்து அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கதைக்களமாக ஒரு கண்டென்ட்டாக சூப்பரான ஸ்டோரி. ஆனால் நமக்கு அந்த ஒரு உலகத்தை 2040 என்ன மாதிரி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப நேரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்புறம் ஸ்டோரி 2040 நடக்குது.
ஆனால் ஹீரோ பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து கார்ல இருந்து இறங்கி இவர் பிடிச்சிருக்கிற கொடையில வந்து உள்ள வந்து சேர்றாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு காதல் வந்துடுது. எவ்வளோ ஒரு புதுமையான சீன் இல்லை? தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சீனையே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்டோரி 2040 வச்சுட்டு 1980 வர்ற சீனை வச்சிருக்கீங்களே. ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினும் லவ் இன்டர்வெல்ல பிரிகிறாங்க அப்படின்னா நமக்கு எப்போ வருத்தம் வரும்? ஆகா, இந்த ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடக்கூடாதுரா, இவங்க இந்த ரீசன்னால காதலிச்சாங்க அப்படிங்கும் போது வரும். இவங்க பார்த்த அடுத்த நிமிஷமே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஹீரோவுக்கு வந்து காதல் வந்துடுது. அது எப்படி? ஒன்லி லுக்கு மட்டும்தான். அழகா பொண்ணு அழகா இருக்குங்கிறதுக்காக லவ் பண்ணிட்டான்னா இன்டர்வெல்ல அவங்க பிரியும் போது நமக்கு எப்படி அது ஒரு வருத்தத்தையோ ஒரு எப்படி இவங்க எப்படியாவது சேர்ந்துடணுங்கிற எண்ணத்தை எப்படி உருவாக்கும்? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2040 இந்த ஸ்டோரி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான எந்த அவசியமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2026 நடக்கிற மாதிரி காமிச்சாலே ஒன்றும் பெரியசா இல்லை. 2040 போட்டுட்டு வெளியே எல்லாம் பயங்கரமாக ரொம்ப மாடர்னாக 16 வருஷத்தில் நீங்கள் இப்படி ஒரு சேஞ்சஸஸ் தமிழ்நாட்டில் சென்னையில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை ஓகே அப்படின்னு கற்பனைன்னு வச்சுக்கிட்டோம்னா ஓகே, அதெல்லாம் சூப்பர். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவர் அட்மிட் ஆகிட்டு வெளியே வரும்போது அதை அப்படியே அவுட் ஃபோக்கஸில் வரும்போது ராஜீவ்காந்தி அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு போடும்போது நமக்கு வந்து ஓகே, நம்ம நாளும் இந்த அளவுக்கு வளர்ந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி கற்பனையா பாராட்டலாம். வெள்ளைக்காரன் வந்து இங்க வந்து கொடை வைக்கிறது அந்த மாதிரியான கற்பனைகள் எல்லாம் கற்பனையா பார்க்கும்போது ஓகே, பாராட்டுன்னு செய்யலாம். ஆனா இந்த ஸ்டோரியில இந்த டைம் லைன் எந்த விதத்திலையும் பெருசாங்கல. கரண்டா இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சொல்லியிருக்கான்னு சொன்னான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதாவது வருங்காலத்தில் ஒரு ஆப் வரும். அந்த ஆப் வந்து லவ்வர்களுக்குள்ள இவ்வளோ அளவுக்கு ஒரு லவ் ஸ்கோருன்னு வச்சு அவங்கள பிரிக்கவோ சேர்க்கவோ செய்யும்னு நம்மகிட்ட இப்போ கரண்ட்ல இல்லாத ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அது நமக்கு வந்து ரொம்ப ஒட்டி போய் வரல. இப்போ இந்த சோசியல் மீடியா அடிக்ஷனுங்கிறதையே மெயின் தீமாக எடுத்து அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்களா கூட நமக்கு அது ரொம்ப ரிலவெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இதில் மெயின் ஃபோக்கஸ் என்ன? அந்த LIK ஆப் வந்து உங்களோட லவ்வை தீர்மானிக்கக்கூடாது, உங்கள் உணர்வுகளை தீர்மானிக்கக்கூடாதுன்னு சொல்லுறாங்க. அது இப்போ கரண்ட்ல இல்லாத ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை அவங்களே எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷனு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு அந்தளவுக்கு ரொம்ப ஒட்டி வரல. படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு இந்த படம் ஜென்சி ஜென் ஆல்ஃபாக்கெலாம் பிடிக்கும்னு. அது வந்து 100% உண்மை. அதனால தான் நான் கொஞ்சம் நெகட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜென்சியோ ஜென் ஆல்ஃபாவோ இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்சி ஜென் ஆல்ஃபா. இந்த படத்தை கண்டிப்பாக 100 crore மூவியாக மாற்றிடுவாங்க, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு புதுசாக விக்னேஸ்வரன் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லேக் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் லேக் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான், எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம், தப்பு இல்லை. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் டு ஜாபிக் குத்து.